பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நம் இணைப்பில் இயக்குனர் கௌதமன் உள்ளார். வணக்கம் கௌதமன் சார். தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு துயர மனநிலையில இன்னைக்கு தமிழ் திரையுலகமும் பாக்யராஜ் அவர்களால படைப்புகளால நெகிழ்ந்து போன பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழினமும் இன்னைக்கு உறைஞ்சு கிடக்குது. அதாவது ஒரு அசாதாரணமான ஒரு சாதாரண சூழல்ல ஒரு கதையை தொடங்கி ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சு போட்டு மிக அழகாக அதை அவிழ்த்தெடுக்கிற திரைக்கதைங்கிறது உலகத்துல பாக்யராஜ் அவர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது. ஆக தன்னுடைய திரைக்கதையால இந்த உலகம் முழுக்க, திரையுலகம் முழுக்க, அது தமிழ்நாடு இந்தியா இல்ல, உலகம் முழுக்க பேசப்பட்டவர். ராஜ்கபூர் அவர்கள் கூட எம்ஜிஆர் அவர்களே வியந்து பார்த்த அவருடைய உடைகளை போல, அவருடைய நடையை போல, அல்லது அவருடைய படைப்புகளை போல படைப்புகள் செஞ்ச எம்ஜிஆர் அவருடைய தாக்கம். ஆனா அப்படிப்பட்ட ராஜ்கபூர் 100க்கும் மேற்பட்ட முறை நான் தூரம் நின்று போச்சு படம் பார்த்தேன், இன்னும் எனக்கு அழுக்கல அப்படின்னு சொல்லி வியந்த ஒரே ஒரு படைப்பாளி பாக்யராஜ் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னத படைப்பாளியை நம்ம இன்னைக்கு இழந்து நிற்கிறோம். பாலுமேந்திரா அவர்களும் பாலச்சந்தர் அவர்களும் இறந்த போது நான் பாதி செத்து போயிட்டேன்னு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாரு பாரதி ராஜா. நாங்கெல்லாம் ரொம்ப நெருங்கி கூடி அன்பா எங்க மேல பாசத்தை பகிர்ந்துகிட்டவரு. அவருடைய இறப்பு எங்களாலே தாங்கிக்க முடியல. ஆக என்னுடைய படைப்புகளுக்கும் என்னுடைய எல்லா உயரத்துக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் குருநாதருக்கும் என் ரசிகர்களுக்கும் பாக்யராஜ் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் இழப்பு எங்களால தாங்கிக்க முடியலன்னா 50 ஆண்டுகளாக ஒரு தந்தையும் மகனுமாக படைப்பாளியாக கைகோர்த்து அன்ப பாசத்தை பகிர்ந்துகிட்ட பாரதி ராஜா அவர்களுடைய இறப்புங்கிறது பாக்யராஜ் அவர்களுக்கு பேரிழப்பாக இன்னைக்கு நாம இழந்து நிக்கிற பாக்யராஜுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் எனக்கு தோணுது உண்மையிலே. ஆக தன் படைப்புகளால ஒரு கை ஓசை, சுவர்லா சித்திரங்கள், தன்னுடைய ஒவ்வொரு படைப்பையும் தொடக்கத்திலேயே ஒரு பரிச்சார்த்த ஒரு சோதனை முயற்சியாக தன் படைப்புகளை தொடங்கிறதுங்கிறது ஒரு கலைஞனுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அதுல தோத்த முடிஞ்சு போச்சு. ஆனால் தோற்கிறதுக்கான விளிம்பு நிலையில நிக்கிறதுல வெற்றி பெற்று தன்னுடைய 50 ஆண்டு கால படைப்புகளை சாதனை செஞ்சு இன்னைக்கு உலகம் முழுக்க திரைக்கதைக்கு இவர் தான் மன்னன் அப்படின்னு பேசப்பட்ட நம்மளுடைய பாக்யராஜ் சார் இழப்புங்கிறது தாங்கிக்க முடியாது. தனிப்பட்ட முறையில என்னுடைய ஒவ்வொரு படைப்பையும் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன். கனவே கிடையாது, மகிழ்ச்சி, எல்லாத்தையும் சொல்லுவேன். படையாண்ட மாவீரா உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அவர்கிட்ட நான் நீங்க படம் பார்க்க வரணும்னு கூப்பிட்டேன். நீங்க மத்தியானத்துல வச்சிருந்தா வந்திருக்கலாம், நீங்க 7:30 மணிக்கு இரவு வைக்கிறீங்க, நான் மாத்திரை போட்டு படுக்கணும்னாரு. சரி தொந்தரவு பண்ண விட்டுட்டேன். படம் போற நேரத்துல பாக்யராஜ் சார் வராருனாங்க. வந்த நிலையில அவரால் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாரு. உள்ள ஏசியில உட்கார முடியல. மாத்திரை போட்டுட்டு வந்தேன்னாரு. அதெல்லாம் எங்களுக்காக அப்படி வரணும்னு அவசியமே இல்லை. நான் ஓடி போய் எனக்கு போத்தின ஒரு சால்வை எடுத்துட்டு வந்து அவருக்கு போத்திட்டு பக்கத்திலே நின்னேன். அவர் படம் பார்த்தாரு, நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு அங்கிருந்து இல்ல என்னால பேச முடியாது, வீடியோ எடுக்க வேணாம் போயிட்டாரு. பிடிக்கலையோன்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளவு நேர்த்தியா திரைக்கதை யுக்தியோட இவ்வளவு அற்புதமா எடுத்திருக்கிற கௌதமனை நான் பாராட்டுறேன். காலத்துக்கும் அவரால் படைப்பு செய்யற கருப்பொருட்கள் நிறைஞ்சு கிடக்குது. இந்த படைப்புக்காக கௌதமனுக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு ஒரு உன்னத உச்சமான கலைஞன் எனக்கு வணக்கம் வச்சு இந்த வீடியோ அனுப்பியிருந்தாரு. நாங்கெல்லாம் வியந்து பார்த்த ஒரு பேர் ஆளுமை, கதை, திரைக்கதை, வசன, நடிப்புன்னு 50 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் கோலச்சின பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. ஒரு கலைஞனாக, ஒரு ரசிகனாக, நான் அவரோட அன்பை பரிமாறிக்கிட்ட ஒருத்தனாக எங்களுடைய பாக்யராஜ் அவர்களுக்கு நான் ஒரு சல்யூட் அடிச்சு என்னுடைய விடை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.